ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை. நம்ம மோஸ்ட்லி உருளைக்கிழங்க வேக வச்சு தான் வறுப்போம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு அப்படியே எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் போல். அடுத்தது வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதை வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினாவே போதும். நம்ம உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட பெரிய சைஸ்லாம் வேண்டாம், இதே கரெக்டான சைஸ். இதோட சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிதமான சூட்லேயே வச்சு வேக விடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணலன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க, ஒட்டும். ஸோ இப்போ 3-4 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை அப்படியே ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 75% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சில்லி பவுடர்லாம் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் கோட்டாகி நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக கார்னிஷ்காக கருவேப்பிலை தூவிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கே மசாலா பவுடர் ஆட் பண்ணாதீங்க. 75% குக் ஆனதுக்கப்புறம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உருளைக்கிழங்குல கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு, டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.